ஆப்ஸ்காட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ லேசர் தான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான லேசரை ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா லேசரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சொல்லியிருந்தோம். ஸோ இந்தியாவிலே கிடைக்கிற பவர்ஃபுல்லான லேசர் வந்து அந்த லேசர் தான். அதை வச்சு மேக்ஸிமம் ஒரே ஒரு பலூனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சுட முடிஞ்சது. ஸோ அதை வச்சே நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அது எல்லாத்தோட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு இருக்குமா, ஒரு 15 மடங்கு அதிகமான பவர்ஃபுல்லானது. ஸோ இது இந்தியாவிலே அவைலபிளாக இருக்குது. பட் ஒரே ஒரு லூப் ஹோல் வச்சு தான் நம்ம வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக எல்லாருமே பேட்டரியை வச்சு போட்டு அடிக்கிற மாதிரி லேசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்தியாவில் கிடையாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், வரும்போது பேட்டரி எல்லாத்தையும் கைட்டு பேர் ஓட மட்டும் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது இந்தியாவில் இங்கே எட்டுறதுக்கு பர்மிட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இது வந்து சிஎன்சி லேசர். ஸோ இப்போ என்கிட்ட உட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த உட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் எழுதுவாங்கல்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற லேசர். ஸோ இது வந்து ஒரு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கிற அளவு பவர்ஃபுல்லானது. ஸோ நம்ம பழைய லேசர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அடித்தாலே அவ்வளோ முக்கிய அடித்தாதான் ஒரு பலூனை வெடிக்க வைக்கும். ஸோ இதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஜுல்பியான விஷயம். ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசரை எவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியுது, அதை வச்சு நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஆப்ஸ்காட். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து இதை எப்படி பவர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டோட அடாப்டர் தேவை. ஸோ நம்ம அந்த லேசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேசரை காமிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க, திரும்பாத என்ன பிரச்சனைனா, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்கனைசேஷனே கிடையாது. ரொம்ப குப்பைக்காராட்ட அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தூண் துப்பிடுவீங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ரேஷன்லாம் பண்ணி ஒரு பளிச்சுன்னு காட்டுவாங்க தம்பி. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த காட்டல. ஸோ கவலைப்படாதீங்க, 1 மில்லியன் கூட அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரூம் டூர் ஹோம் டூரை போட்டு விடுவோம். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த லேசர் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச மாரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ரேஞ்சு போகும். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பவர் தான் வரும். பட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லாங் ரேஞ்சை டார்கெட் பண்ணி காட்டுறதுக்கு. பட் இதோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கிறதுக்கு தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 அடாப்டர் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். பட் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கூட சாவியோடு தருவாங்க. ஸோ 2 லிங்க்கும் நான் கீழே தரேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா போய் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை கீழே வந்து பவர் சாக்கெட்டை போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து சொருவிக்கலாம். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டரில் சொருவதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் அடாப்டர் தனியாக தான் வாங்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இங்கே ஒரு கூலிங் ஃபேன் இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்து வர லேசர் ரொம்ப அதிகமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னா, இந்த பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு. ஸோ அழகாக வச்சிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். ஸோ அது இன்னொரு ப்ளஸ்ஸு. ஸோ இருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, பட் சொல்லிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸா, இது என்னன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு பஞ்சுன்னு வச்சுங்க. ஸோ இந்த பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு துளையிட்டு காட்டுறேன் எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஒரு ஸ்பார்க் தான் வச்ச உடனே சர்ன்னு அழகாக வரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லு. ஸோ இப்போ வந்து இதோட ரியல் பர்பஸ். ஸோ இது சிஎன்சிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிஎன்சியில் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பேர் வேணும் அப்படின்னா இந்த லேசரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்சி மிஷினில் வச்சுருவாங்க. ஸோ அது வந்து கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் பேரை வந்து அழகாக எழுதும். ஸோ இதில் நம்ம என்ன தெரியுமா எழுத போகிறோம், கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஸ்காட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா லேசரை வச்சு பிரிண்ட்டுன்னு சொல்லிக்கலாமா. ஸோ நம்ம இஷ்டம் தான். ஸோ இதை பிரிண்ட்டுனே சொல்லிப்போம். பிரிண்ட் அடிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்ணை வச்சு எழுதுகிற மாதிரி இல்லை, லேசர் வந்து அந்த இடத்த கருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இனிவே நம்ம அழகாக சிம்பிளாக செஞ்சுட்டோம். ஆனால் ஒன்று சில பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ ஃபோக்கஸ்னால் OOF தானே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ரூல்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கா என்ன. ஸோ நியூமராலஜி படின்னு வச்சுங்க. ஸோ தோணிச்சு அப்படியே வச்சாச்சு. ஸோ கமெண்ட்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பின் பண்ணோம், அது அப்படியே ஒரு ஃபார்மில் வந்துருச்சு, நம்ம அப்படியே வச்சாச்சு. அவ்வளோதானே தவிர வேறு ஒரு பெரிய ரீசன்லாம் கிடையாது. எனிவே பேருக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் தான் முக்கியமே தவிர பேர் முக்கியம் கிடையாது. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் கொடுத்தான். என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லேசரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவுல் மட்டும் தான் வெடிக்க வச்சு முடிஞ்சுது. ஸோ நிறைய தடவை நானும் அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துருக்கேன். வருஷலாம் 10-15 பவுல் அடிக்க வச்சிருப்பாங்க. லேசர் ஒன்று வெடிச்சிட்டே போ. ஸோ அது இதில் பாசிபிளா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ இவ்வளோ தப்புன்னு அதை பண்ணாதான். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டெஸ்ட். ஸோ இங்கே ஒரு பலூன் வச்சிருக்கேன். ஸோ லேசர் இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக இங்கே வந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சுவிட்ச் போடுறேன். சுவிட்ச் போட்ட உடனே வெடிக்குதா, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ரெடி, 3, 2, 1. ஜஸ்ட் 1 செகண்ட் போதும், பட் வெடிச்சிருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொத்தத்தையும் இந்த இவ்வளோ பலூன் இருக்குது, மொத்தத்தையும் ஊதி ஒன்று வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக கிராஸ் பண்ணி ஒரே டைமில் வெடிக்குதான்றது ஒரு சின்ன அல்பாசா அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம மீன் கண்டுட்டு போவோம்.
ஓகே, நம்ம எல்லா பவுல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிக்காச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேசரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் தூக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டாப்லரை வச்சு மேலே தூக்கி வச்சிருக்கிறேன். ஸோ இது கரெக்டாக சிமெட்ரிக்கலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றது தெரியல, ஆனால் ஓரளவு நாங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ஆன் பண்ணுறப்ப எல்லாமே படப்படன்னு வெடிக்கணும். ஸோ இது வெடிக்குதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ரெடி 3 2 ஆனில் இருக்கா? ரெடி 3 2 1. ஸோ எஸ், எதிர்பார்த்த மாதிரி தான். என்னன்னா ஒரு இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ எல்லா இடத்துக்குமே ஒரே டெம்பரேச்சர் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சூரிய ஒளி இருக்குல்ல, சன்லைட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு லைட்டாக பண்ணிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் வரப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கரெக்டாக நம்ம வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த கரெக்டான பாயிண்ட் இருந்தது. இதை தாண்டி போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹீட் கரெக்டாக வரல. ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோடனே படம் வெடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு ஒரு பட்டாசை கொளுத்த முடியுமா, ஸோ ஒரு தீபாவளிக்கு இதை வச்சு நம்ம அதை கொண்டாட முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி. ஸோ இப்போ இந்த டைமில் முடிஞ்சாலும் என்னத்தை நான் உங்களுக்கு பற்ற வச்சு காட்ட முடியுதோ நான் பற்ற வச்சு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் வெளில போய்க்கிறேன். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேசரை வச்சு கிராக்கர். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது 2 ஐட்டம் தான். ஸோ ஏன்னா ஒரு 12 மணி இருக்குமா, 12:30 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து வெடி வெடிச்சா அப்புறம் அஃபென்ஸ் ஆகிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பாம் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருக்குது. ஸோ இது வந்து கொளுத்த முடியுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ பட் இதை வச்சு நம்ம தீபாவளிக்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா வந்து போர்ட்டபிலிட்டி கிடையாது. பட் இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு கன் மாதிரி செஞ்சோம், இல்லை ஒரு வத்தி மாதிரி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இது ஃபஸ்ட்டு 10 தான்றதை செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சாட்டையை வந்து பற்ற வைக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம். புகை வர ஆரம்பிச்சிருச்சு. புகை வருது. என்னோட புகை வருது ஆனால் பற்றிக்க மாட்டேங்குது. மருந்தை நான் வந்து திரி கிழிச்சிட்டேன். இப்போ பற்ற வச்சு பார்ப்போம். எஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லேஸில் வச்சு வந்து பற்ற வச்சிட்டோம். சில்லித்தனமாக இல்லை, இருங்க இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதையும் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சில்லறத்தனமாக இருந்தது. பட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் 3. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஐயோ ஒன்றை போய் தப்பாக நினச்சிட்டேனே. எஸ், செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிரே பார்க்கல. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று பண்ணிவிட்டு இதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இருங்க. தெரியுது அந்த லேசர் போகிறது நமுத்து போச்சு பையா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கு மேலே என் தம்பி பண்ண வேணான்னு பயப்படுறான். ஸோ எனக்கு வேறு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப் இருக்குது, அவனுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப சிம்பிளாக எடுக்க வேண்டியதாக போகுது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒமைக்ரான் வர்றதுனால வருமானு தெரியல. வந்தால் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து பழைய மாரி ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் ஃபுல் டைமாக நம்ம உள்ளே இறங்கிடும். ஓகேவா? எனவே இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். நான் இதோட பவர் இவ்வளோ டக்குன்னு பற்றுன்னு நினைக்கல. பட் ஆனால் இதில் நிறைய ஃபால்ட் இருக்குது. ஏன்னா இதை வச்சு யாருமே பற்ற வைக்க போகிறதில்ல. ஏன்னா இது ரொம்ப செலவு அதிகம், ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. டக்குன்னுலாம் பற்றலை. ஏன்னா சாட்டைக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு, வெடித்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ தூரத்தில் வச்சா போமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஹீட்டை கொடுக்கும். ஸோ தூரமாக போக ஹீட்டு குறையும். ஏதோ ஒரு ஃபன் கிரேசி ஆஃப் ஸ்குவாட் மெம்பருக்காக. ஏன்னா ஆஃப் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லேசர் போட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிலே சொல்லியிருந்தேன் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ஒரு தடவை பண்ணி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனவே இது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.